ஏங்க உங்க கதை ஆரம்பிச்சுலேருந்து ஒரே ஜென் ஸ்டைலுக்குள்ள பூந்த மாதிரி இருக்குங்க. கஜ கஜன்னு ஒரே ஆம்பளைங்களா இருக்காங்க. நீங்க கூட ஒரு தெலுங்கு அம்மா அம்சமா இருக்குன்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் அது வரல? ஏன் வரல? வந்துச்சு. அதுக்கிட்ட இருந்து ஒரு ఫోన్ வந்துச்சு. జంగ గారు మిమ్మల్ని మీట్ பண்ணனும். పెళ్ళంటే మ్యారేజ్ అంటే అది உங்களோட மாத்திரமே. செம்ம டெசிஷனுங்க. பொண்ணுங்களா ஷார்ப் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆனா என்ன மாதிரி ஒரு டானை உங்க ஃபேமிலி உங்க ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் ஏத்துப்பாங்களா? அவங்கள எப்படி ஆஃப் பண்றதுன்னு నాకు తెలుసు. எப்படி சொல்லு, செஞ்சிடலாம். நீங்க ఇప్పుడు ఒక పెద్ద డాన్. தெரியும். తాజ్ మహల్ మాదిరి ఒక పెద్ద మంటపం ముందు 100 కారుతో உங்க అసిస్టెంట్స్ పువ్వుతో 100 కార్లో మీ అసిస్టెంట్స్ நம்ம కోసం పువ్వుతో வெயிட் பண்றப்போ நம்ம ரெண்டு பேரும் கெத்தா ஸ்டைலுగా ஹெலிகாப்டர்ல வந்து இறங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஆஃப் అయిపోతారు. நம்ம கல்யாணம் மாத்திரம் இல்ல, என்னுடைய தங்கச்சி కళ్యాణமும் உங்க செலவுலயே நீங்களே பண்ணிட்டீங்கன்னா మా అమ్మ కూడా ఆఫ్ అయిపోతుంది. నాకు తంబి ఉన్నాడు, ఇడియట్ వాడు. అబ్బబ్బా టోటల్ వేస్ట్ ఫెలో. அதுக்கே அவனுக்கு ఒక நல்ல ஜவுளி நகை உன்ன மாதிரி டி நகர்ல ఒక 10 ఫ్లోర్ షోరూమ్ வச்சு கொடுத்தீங்கன்னா அவனும் அப்படியே అడ్వర్టైజ్మెంట్స్ హీరోయిన్స్ అని సినిమాలో సెటిల్ అయిపోతాడు. அவனே ఆఫ్ பண்ணிடலாம். లాస్ట్ లో என்ன ఇంప్రెస్ பண்றது పెద్ద విషయం కాదు. నేను డాన్ వైఫ్ కదా, నన్ను కట్టిన పొడవ తిరిగి కట్టదు. అందుకు నాకు వర్షం 365 పొడవ వాంగి கொடுத்துட்டியாங்கன்னா నేను ఆఫ్ అయిపోతాను. அடி பாவி காதலுக்காக கட்டின புடவையோட வருவன் பார்த்தா கட்டின புடவை திரும்பி கட்ட மாட்டேன். ఇప్పుడు చిన్న చిన్న ఆశలు நீங்க నెరవేర్తినా நம்ம మ్యారేజ్ మ్యాటర్లో ఎల్లరూ ఆఫ్ అయిపోతారు. ఏమంటారు? మన పెళ్లి తిరుపతిలో పెట్టుకుందాం, అందరికీ లడ్డు ఇస్తాం, పెద్ద లడ్డు. அந்த ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அவன் நம்பரை பிளாக் பண்ணிட்டு சிம்ம மாத்திட்டு இது ஒரு லவ். ஐயோ என்னடா பிரேக்கப் போனாலும் என்னால் அவளை மறக்க முடியல தரசிங்க. இங்க பாருங்கடா, இந்த ஜுங்கா நம்பி 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. நம்மளை நல்லா ஏமாத்தினுக்கிறான். முதல்ல அவன் பர்த்டேவை கொண்டாடிடுவோம், அப்புறம் அவனை புகழ்ந்து பாடுறதுக்கு ஒரு புலவரை வர வச்சிருக்கேன், அதில் ஒரு அமௌண்ட் அமைக்கிடுவோம். சரிப்பா, கேப் கிடைக்கும் போது கரெக்டாக பூந்துரு. என்னடா இது என்ட்ரினா? இதெல்லாம் ஏன்டா முதல்ல சொல்ல? இருக்குதுண்ணா. இவனை எப்படா சமாளிக்குது? இது கவிஞர் அப்படி இப்படி தான் இருப்பாப்புல. டேய் முன்னாடி வாடா. வேணாண்ணா, மக்களோட மக்களாவே இருந்துக்கிறேண்ணா. ஐயோ, இந்த நாட்டோட நிலைமை பார்த்தியா? இதெல்லாம் பாலிடிக்ஸ் பேசுது. டேய் தர்மகுல் முஞ்சி முன்னாடி வாடா. ஃபிகர் மாதிரி வருது. சென்ட்ரி ஃபிகர்ண்ணா. கேங்ஸ்டர் கவிஞர் காம்பினேஷன் செட் ஆகலையே. அப்படி இல்லைண்ணா, மியூசிக் டைரக்டர்லாம் ஹீரோவாக பண்ணுறாங்க, ஹீரோலாம் மியூசிக் டைரக்டர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கேட்டகரிண்ணா. முடியை பார்க்கும்போதே நினச்சேன். சேம் டிவிண்ணா. ஏன் சொல்ல மாட்டேன்? இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சல, சொல்லுவேன். இவன் ரொம்ப பெருமையாக மூஞ்சி வச்சிருக்கான், ரொம்ப தன்னடகமாக நடிக்கிறான். இவனுக்கு நம்ம டீமுக்கு செட் ஆகாது. தேங்க்ஸ்ண்ணா. பாரு, திட்டினா கூட தேங்க்ஸ் சொல்கிறான். சத்தியமாக அவன் பச்சை துரோகி. உடம்பு பார்த்தாலும் தெரியுது, ஃபுல்லாக விஷயம் இருக்குது. பாரு, சட்டில் வேற பாம்பு இருக்கு. எப்பா, அவன் பர்சனல்லாம் நமக்கு இருக்குப்பா. ஆனால் அவங்ககிட்ட கவிதை, நல்ல கவிதை இருக்குப்பா. அது சொல்ல வைக்கிறேன் பாரா. டேய் ஓனா மூஞ்சி, கவிதை சொல்கிறான். இட்ஸ் த டைம் டு ராக். வடக்கே கங்கா, கிழக்கே வங்கா, நடுவில் வரான் பார், அவன் தான் ஜுங்கா. ஆத்தர் தினேஷ் ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணாம்பா. சூப்பர், நைஸ். இதாச்சும் ஃப்ளக்ஸ். இது கவிதை. ஆமாண்ணா. இது எழுதிட்டு கீழே போயிட்டு தினேஷ் வேற போட்டுப்பேன். செம்மையா இருக்குண்ணா, ட்ரெண்டா இருக்குண்ணா, போட்டுக்கிறேண்ணா. செம்ம ட்ரெண்ட். வீட்டு வாசல் மாட்டிச்சு. டேய், நம்ம கூட இருந்தா குவைட்டா இருக்கணும், பொயிட்டாலாம் இருக்கக்கூடாது. நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ.
ஒரு கேங்ஸ்டருக்கு முக்கியம் வெக்கம், மானம், சூடு, சொர்ணம். இது எதுவுமே கிடையாது. அவனுக்கு வெளிப்படு. போயிட்டே வா. அண்ணா ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்க மிஸ் பண்றேனா. போயிட்டு கிளாஸ்னா ஒரு நாள் நான் ஜெயிச்சு காட்டுவேனா. ஐ லவ் யூ. போயிட்டோட வரிகள் ஒன்று சும்மா வராது. எப்பா நல்ல கவிஞனை கேவல பத்தி அமிச்சியாப்பா நீ. நான் ஒன்றும் ஒரு கவிதை நீ அடிக்கடி ஒரு தியேட்டர் முன்னாடி செல்ஃபி எடுப்பல்ல, அந்த தியேட்டர் இடிக்கிறாங்கண்ணா. நீ வா. தம்பி, நீ 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 ரங்காவோட புள்ள. ஆமா. லிங்காவோட பேரன். யோ, ரங்காவோட புள்ள லிங்காவோட பேரன் தானயா? ஆமா, அப்பா தாத்தா கரெக்டா. அவனுக்கு ரெண்டு பேரும் எனக்கு விக்கச்சமா இருப்பாங்க. அதை ஈஸியா கண்டுபிடிச்ச நீ. நெக்ஸ்ட், உங்க அப்பாவும் தாத்தாவும் எத்தனை பேருக்கு நல்ல காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா? நிறைய பேருக்கு வாரி வாரி கொடுத்துருக்காங்க. ஏன் எனக்கு வீடு கொடுத்ததே உங்க அப்பா தான். இந்த செயின் கூட அப்பா கொடுத்ததுதான். இன்னும் ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். 8 பவுன் அந்த காலத்திலேயே. உன்ன மாதிரி ஆளுங்களை இப்படி பண்ணி தான் என்ன நடுத்தல நிப்பாட்டானுங்க. இல்ல, தர்மம் தலகாக்கு. அதான் தர்மம் தலகாக்கு. அடுத்த வாரத்துக்கு தான் வச்சுக்க. நல்லா வாங்கி வேண்டாம். ஏதோ பெரிய மனுஷன் பாக்குறேன். ஆமா ஆமா. நான் தேட்டர் வாங்குறது பணம் சேர்த்துட்டு இருக்கேன். இடிக்கிறாங்க கேள்விப்பட்டேன். அதை அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேன். இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. அந்த ஆள் பார்க்கணும். அதுல என்ன பண்ணோம்? செட்டியார அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்க முடியாது. ஆனா ஒண்ணு, ஒரு கொரியன் கம்பெனியும் செட்டியாரும் சேர்ந்து தான் இங்க காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அந்த கொரியன் கம்பெனி விசிட்டிங் கார்டு என்கிட்ட இருக்கு. இதை எடுத்துட்டு போனா செட்டியாரை பார்க்கலாம். அது வரைக்கும் தேட்டர் அடிக்காம பாத்துக்கண்ணா. அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. நான் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு லெட்டர் போட்டு ஒரு 2 மாசம் தள்ளி போடுறேன். அதுக்குள்ள செட்டியார்ட்ட தியேட்டர் வாங்கிடு. ஆனா என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. போயிட்டு வா. சரி சரி. இரு ஒரு நிமிஷம். இப்படியா போறது? புது ட்ரெஸ் வாங்கி அதை போட்டுட்டு டீசெண்டா பாத்துக்கலாம். இவனை கூட்டு போகாத, உள்ள விட மாட்டாங்க. நல்ல வேலை, செயினோட போச்சு. அவள் அப்பா எனக்கு கொடுத்த வீடு ஞாபகத்துக்கு வரல. முருகா, இவ்வளோ பெரிய ஆளானாலும் இவ்வளோ பெரிய ஆளாடா கட்டுவான். Take care of yourself. குட் மார்னிங் செட்டியார். How are you? நான் கூட செட்டியாரோட பழைய படத்தில் காட்டுற மாதிரி தொந்தி தொக்குமா நாமத்தை போட்டு கருப்பா அப்படின்னு பார்த்தேன். இங்கே வந்து பார்த்தா ஃபாரின் செட்டியார் மாதிரி பக்காவா இருக்கீங்க. யார் அவன்? தியேட்டர் விஷயமா கொரியன் கம்பெனிலேருந்து பேச வந்திருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் வாங்க. சின்ன வயசுல சார், நினைக்கிறேன். டாக்குமெண்ட்ஸ் ப்ளீஸ். பத்திரலாமா எப்படியே படிச்சு கட்டுவா. பகலே சரகு ஒப்பந்த பத்திரம். சென்னை போர்ட் கிளப் கதவு எண் 10 முதல் பிரதான சாலையில் வசிக்கும் செட்டியார் குரூப்ஸ் நிறுவனத்தை அதிபராகிய நான், சென்னை ராயபுரம் கதவு எண் 9 ஃபக்கீர் சாஹிப் தெருவில் வசிக்கும் லேட் ரிங்காவின் பேரனும் லேட் ரங்காவின் மகனுமாகிய ஜுங்கா அவர்களுக்கு சுய நினைவுடன் எழுதியுள்ள ஒப்பந்த பத்திரம் என்னவென்றால் 8 கிரவுண்ட் பரப்பளவு உள்ள, அதாவது 19,110 சதுரடி அளவில் உள்ள சினிமா பாரடைஸ் திரையரங்க கட்டிடத்தையும் அதை சார்ந்துள்ள கேண்டீன் மற்றும் மாநிலத்திடம் தெற்கில் அமைந்துள்ள காலிமனை விட்டு மொத்த இடத்தையும் இனி ஜுங்காவும் அவரது வாரிசுதாரர்களும் ஏகபோக உரிமையுடன் அனுபவித்துக் கொள்ளலாம் என உறுதியளித்து விற்பனை செய்கிறேன். அதற்காக 1 கோடி ரூபாய் முன்பணமாகவும் மீதி தொகை 1 வருட காலத்துக்குள்ளோ அல்லது ஜுங்காவிற்கு வரும் அசைன்மெண்ட் அமைவதை பொறுத்து பொறுமை காத்து தவணை முறையில் பெற்றுக்கொள்ள சம்மதித்து ஒப்புதல் தருகிறேன். தாங்கள் எந்த ரசிகன அரசியல் ராவடியும் செய்யாது இருந்தால் நாங்கள் எந்த ரப்சரும் ராவடியும் செய்ய மாட்டோம். இந்தாங்க செட்டியார், இந்த மாதிரி போடுறதுல கையெழுத்து போடுங்க. டீலை முடிப்போம். நன்றி, வணக்கம். என்ன கண்ண சொல்றீங்க? டேய், செட்டியா நம்மள போல இருக்கு. காசு மேல வை. ஓகேவா? காசுல விட்டு கட்டா இருப்ப செட்டியா. எத்து காட்டு. தோ
பாருங்க சார். முழுசா 1 கோடி ரூபாய் பாருங்க. இதுக்கு மிஷின் வச்சிருப்பீங்களா என்றதுக்கு அதுல உள்ள விட்டு எண்ணிக்கோங்க. காயின் இருக்கும், மிஷின் பத்திரம். பணம்லாம் தேவையில்ல, நீயே வச்சுக்க. உன் தியேட்டர் ரெனோவேஷனுக்கு என் கிஃப்டா இருக்கட்டும். பெஸ்ட். டேய் செட்டியார் மனசு வந்து உள்ள வை. ஜிப்போடு மூடு மூடு மூடு. என் கால் பண்ணு கை வை. இப்போ இவங்க அப்பனை தாத்தாவை ஏமாத்தி தியேட்டர் எழுதி வாங்கிட்டோமே. இப்போ இந்த புள்ள சூது இல்லாம வந்திருக்கே. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு யோசிச்சு அந்த 1 கோடி ரூபாய் திருப்பி கொடுத்த பாரு. செட்டியார், நான் ஒரு மேட்டர் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. இது வரைக்கும் நான் யாருக்குமே சொன்னதில்ல. என் லைஃப்ல நான் பார்த்ததுல பெஸ்ட் கேரக்டர் நீ. Sit down, man. Sit down. It's okay. எப்படி நம்ம இங்கிலீஷ்? சூப்பர். Done. Shall I tell you something about corporate culture? சொல்றது புரியுதான்னு கேட்டேன். The only difference between the rich and the poor is how they successfully use their time. டைம் சொல்றது ஞாபகத்துக்கு வருது. நல்ல நேரம் முடிவுல சைன் பண்ணி வச்சுக்கோங்களேன். டக்குன்னு ஒரு செல்ஃபி எடுத்து சாப்பிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். வெஜ்ஜா இருந்தாலும் பரவாயில்ல. உட்காருங்க. சரி, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த ஷர்ட் எங்க வாங்குனீங்க? பிடிச்சிருக்கா? நான் நினைச்சேன், நான் புது சட்டை போட்டுன்னு வரும்போது நீ கேட்பேன்னு நினைச்சேன். எவ்வளோன்னு சொல்ல? சும்மா சொல்லு. இந்த மெட்டீரியல் தொட்டு சொல்லு. No, sir. Please understand. மெட்டீரியல் தொட்டு தான் தெரியும். Please. சரி விடு, சும்மா சொல்லுங்க. ஒரு 3,000-4,000 rupees. குஞ்சியா குஞ்சியா 4 ரூபா குமார் ஜெஸ். உனக்கு பண்டிகை ட்ரெஸ் வச்சுக்கோங்க. நம்ம ஏரியா பக்கம் வந்து டேர்னில் நின்று கால் பண்ணேன். உன் கார்ல உள்ள போகாது. எவ்வளவு வளர்த்துக்கலாம். குட். என்ன? நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். எனக்கு ஒரு கதை இங்க பார்த்தியா? சொல்லு. நீ இப்போ சொன்னிய ஒரு கடை, a shop something like that. ஒரு பையன் அந்த கடைக்கு போய் சேல்ஸ்மேன் கிட்ட இந்த ஷர்ட் எடு அந்த ஷர்ட் எடுன்னு சொல்லியிருக்கான். He was totally confused. அந்த கடைக்காரன் அவன்கிட்ட கேட்டதுக்கு 20 வருஷம் முன்னாடி அவன் அப்பா கூட வந்து ஒரு ஃப்ளாரசன்ட் கிரீன் ஃப்ளாரசன்ட் சார் கிளி பச்சை கிளிப்பச்சை ஷர்ட் 100 ரூபாய் கொடுத்து வாங்க ட்ரை பண்ணிட்டான். அன்னைக்கு அவனால அது வாங்க முடியலன்னு இன்னைக்கு அதே 100 ரூபாய் கொண்டு வந்து அந்த ஷர்ட் வாங்க வந்திருக்கான். யார் சார் அவன்? சரியான லூஸ் ரூபாய் போல இருக்க. அவன்லாம் கூட்டு கடை பக்கம் வந்தா சார். அப்புறம் அந்த கடை உணர்வு மண்டை சூடு பிடிச்சோம், பிரச்சனை ஆயிடும். ஒரு ஊர்ல ஒரு குளம் இருந்ததா. அங்க ஒரு பையன் டம்ளர் வச்சு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருந்தானா. அவன்கிட்ட கேட்டதுக்கு 30 வருஷம் முன்னாடி என் தாத்தா இந்த குளத்துல ஒரு குழாங்கல்ல போட்டாரு, அதுக்கு டம்ளர்ல தண்ணி ஃபுல்லா குடிச்சு குளத்தை காலி பண்ணி அந்த கல் எடுக்க போறேன் நானா. இன்னை காலில் கூட ஒரு தெருனா ஏதோ மிதிச்சு கதவு திறந்துருக்குன்னு உள்ள வந்துடுச்சு. செட்டியார், நான் அளவுலாம் போனா எங்க இருந்துடா வரீங்க நீங்களாம்? என்ன முறைகிற? ரவுடி டான்னு மிரட்ட வரியா? உன் அப்பன் தாத்தா எல்லாரையும் பார்த்த வேண்டானா? எங்க அப்பனும் தாத்தனும் ஒன்று பார்த்ததுனால தான் நான் இன்னைக்கு ஒரு 7 டான் அவனை வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. 7 the most misused word in the dictionary. இந்த நாட்டோட சாபக்கேடே ஏழைங்க தான். எந்த டெவலப்மெண்டல் ஒர்க் பண்ண முடியாது. ஒரு ஏர்போர்ட் கட்டணும்னா ஏழைங்களை பாதிக்கும். ஒரு பைப் லைன் போடணும்னா ஏழைங்களை பாதிக்கும். ஒரு ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் பண்ணணும்னா ஏழைங்களை பாதிக்கும். என்னடா அது? இந்தியா ஒரு வல்லரசு நாடாகணும்னா ஒரு சிம்பிள் வழி இருக்கு. ஊர்ல இருக்கிற ஏழைங்களை எல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து கொளுத்திட்டு வந்துட்டான் காசு எடுத்துட்டு. மூஞ்சி பார்த்தாலே தெரியல 1 கோடி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு. அதே மூஞ்சில 1 கோடி ரூபாய் நான் எப்படி சம்பாதிச்சேன்னு தெரியல. Throw him out. பட்ட பகலே குடிரே ராஸ்கல். ஏய் ஆள சரிடா. நீ ரோடியா நான் ரோடியா? ஐயோ பூசடிக்கு இஷ்டம் செத்தான். என்ன சொன்ன? ஏழைங்கன்னா உனக்கு அவ்வளவு இறக்காரங்க போச்சா? கொளுத்திருவென்ற அந்த ஏழை யூஸ் பண்றது உங்க கம்பெனில 1 ரூபாய்க்கு ஷாம்பு, 2 ரூபாய்க்கு பப்படி, 5 ரூபாய்க்கு நூடுல்ஸ், 10 ரூபாய்க்கு டாப் போடுறீங்க. ஏன் 1 ரூபாய்க்கு டாப் போட வேண்டியதானே? பணக்காரங்க ஒண்ணாக சொல்லிட்டு இருப்பீங்க. 10 ரூபாய்க்கு டாப் போட 3 ரூபாய் கொடுத்துருங்க. ஏமா போட்டு காசு வழி எழுதுறா. ஏதோ நம்ம பணம் சொத்தோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பொறுப்பா பேசினா
உன் பழக பருப்பை காட்டுற இந்த குக்கர்ல வச்சு நான் வச்சிருவேன். என்ன கதை ஒருத்த பச்சை சட்டை தேடி போறான் 100 ரூபாய்க்கு. ஏய் அவனுக்கு அவங்க அப்பா மேல இருக்க லவ்வுக்கு அதே பச்சை சட்டை கிடைக்கடா. இன்னொருத்த கூட தேடி நான் சொன்னல அவன் டம்ளர் இல்ல ஸ்பூன்ல மொண்டு குச்சி அவன் ஆடு ரோட்ல ஃபுல்லா போட்டு காலி பண்ணி அந்த குழந்தை காலி போறான். கடைசி அவங்க சொன்னீங்க தெருவில் ஒண்ணு ஏதோ ஒருத்த மிதிச்சு திறந்து வீட்டுல வந்துருச்சுன்னு. நாய் அந்த நாயோட காலை பிடிச்சி கெஞ்சி விடா. தேட்டர் எழுதி கொடுத்தானே எழுதி வைக்கிறோம். நீ துணியாவுக்கு தேட்டர் எழுதி கொடுக்கணும். எழுத பாக்க பத்திரம் தட்டியா எடுத்தாச்சு பா. படம் வத்தியா எடுத்துறப்பா. நான் இன்னொரு மாதிரி சொல்றேன். இது என் லைஃப்ல நான் யார்கிட்டயும் சொன்னதில்ல. என் லைஃப்ல நான் பார்த்ததுல ஒஸ்ட் கேரக்டர் நீ. சாரி. ஏய் நம்ம எதுவும் யூஸ் பண்ணல. Useless fellow. ஏய் என்னடா ஆச்சு? சட்டெல்லாம் கெஞ்சிருக்கு. என்னடா பிரச்சனை? ஏய் விடா விடுப்பா நான் வண்டி விட்டுறேன். ஏய் தேட்டர் மேனேஜர் ஃபோன் போடுறான். இந்த காலத்தில் யார் மிஸ்டு கால் கொடுக்குறாங்க? நாமளும் மிஸ்டு காலே கொடுப்போம். ஹலோ, ஏன் தம்பி மிஸ்டு கால் கொடுக்குறீங்க? ஆமா செட்டியார் பொண்ணு இருக்குல்ல? ஆமாம் தம்பி, யாழினின்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஒரே பொண்ணு தானே? ஆமா, இது எதுக்கு? தேட்டரை கேட்டு போய் முறையா பேசணும், நல்லா நுறையா பேச அனுப்பிட்டோம்ல. இனிமே நம்ம ஸ்டைல பண்ணா ஒர்க் அவுட் ஆகும். அவன் பொண்ணை தூக்குறோம். ஐயோ, இது செட்டியார் பொண்ணை வேண்டாம் தம்பி. கடவுள் சத்தியமா என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த ஐடியாவை நீ மறந்துரு. ஆமா, அப்ப நீ எங்க அப்பா இருந்து இனாம ஒரு வீடு வாங்கினே, அந்த வீட்டை மறந்துரு. இது ஹலோ தம்பி, நீ யார்கிட்டையும் சொல்லிடாத. அந்த பொண்ணு பாரிஸ்ல படிக்குது. விடா வேண்டிய பாரிஸ்க்கு. ஹலோ, பாரிஸ் வந்துட்டேன். அதுக்குள்ளேயேவா? எப்படிப்பா? அது சென்ட்ரல்ல வந்த டிராஃபிக்ல மாட்டி நிறைய டீசல் செலவு சொல்லிட்டு சந்தை பூந்து வந்துட்டேன். சொல்லு எங்க இருக்கா? வீடு போயிரும். ஏய் சீக்கிரம் சொல்ல டைம் இல்ல. உடனே அந்த பொண்ணு தூக்கி நம்ம யார் தம்பு செட் சீட்டா, லிங்க் செட் சீட்டா, போஸ் சீட்டா, ஆர்மேனி சீட்டா பொண்ணு எங்க இருக்கு? சீக்கிரம் சொல்லு. அந்த பாரிஸ் இல்லப்பா. என்னது? இந்த பாரிஸ் இல்லையா? பின்ன எந்த பாரிஸ்? ஏய் இதான்டா பாரிஸ். நம்மள மோசமா பாக்குறானுங்கடா. பாறா. PRR இருக்கு. பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸ். பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்கா? இது வந்து வெளிநாடு. என்னையா சொல்ற? யூரோப்ல இருக்கிற பாரிஸ். யூரோப்ல இருக்க பாரிஸா? அதுக்கு ஃளைட்ல போணும். ஃளைட்ல போற பாரிஸா?